மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு திருக்கதவுகள் மற்றும் சன்னதி முழுவதும் 300 கிலோ எடை கொண்ட 36 வகையிலான பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், உலகெங்கும் இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய இந்த வேளையிலே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது மதுரையை நோக்கி புறப்படும் கள்ளழகர் பெருமாள் இந்த வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசுவாமியிடம் கோவிந்தா என்று கோஷம் முழங்க உத்தரவு பெற்று செல்லக்கூடிய ஒரு நிலையிலே 18ஆம் படி கருப்பண்ணசுவாமியை பொறுத்தவரை பார்த்தோமேனால் அழகர் உண்டும் அணிந்தும் எஞ்சிய பிரசாதத்திற்காக காத்திருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அவர் கேட்டபடி பார்த்தோமேனால் 18 மந்திரவாதிகளுடன் கள்ளழகரை களவாட வந்த கருப்பசாமி கள்ளழகரின் அருளால் அவருக்கே காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய நிலையிலே 18ஆம் படி கருப்பண்ணசாமி அவரிடம் கேட்டதை பார்த்தோமேனால் மலைக்கட்டு தீர்த்தம், காட்டு துளசி, கரிப்பத்து சோறு, அழகர் போட்டு கழித்த மாலை இவற்றை சந்திரனும் சூரியனும் உள்ளவரை படையலாக கொடுத்து வரக்கூடிய வேளையிலே இன்று புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து வரக்கூடிய நிலையிலே 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கதவுகள் வருடத்தில் ஒரு முறை அந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்று மட்டுமே திறக்கக்கூடிய நிலையிலே அந்த கதவுகள் முழுவதும் 300 கிலோ எடையிலான பலவண்ண மலர்களால் 36 வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரக்கூடிய ஒரு நிலையில பக்தர்கள் மனமுருக 18ஆம் படி கருப்பண்ணசுவாமியும் கள்ளழக பெருமாள் என்று சொல்லக்கூடிய சுந்தரராஜ பெருமாளையும் மலைமேல் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகனையும் ராக்காயம்மனையும் வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை காண முடிகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல அம்ருத், தென் தமிழகத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கதவுகள் முழுவதுமாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நிலையிலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.